வெல்கம் டு ஏர்னிங் டிப்ஸ் தமிழ். இது உங்களுக்கான ஏர்னிங் டிப்ஸ். நாம் எனக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்பிஜி தாங்க. எம்பிஜி என்ன ஒரு பிரச்சனைனா, நிறையா டைம் முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப் ஒர்க் ஆகலை, அந்த அமௌண்ட்லாம் காட்டுற பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டே ஒர்க் ஆகாமல் ஆப்பில் மட்டும் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது எல்லாமே மாற்றிட்டாங்க. எம்பிஜி ஏற்கனவே ஃபயர் ஆகி வந்த ஆப்பு, அதனால் இது ஒரு பெரிய ஆப் தான். ஏன்னா லாங் டைம் போகக்கூடிய கான்செப்ட். நீங்கள் ஆப்புக்குள்ளே பார்த்துட்டு அந்த ஃபார்மெட்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது லாங் டைம் போகக்கூடிய கான்செப்ட்னு. ஸோ அதை யாரும் பயந்துக்க வேணாம். எம்பிஜி பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. என்ன சொல்கிறேன்னா, கவலைப்பட தேவையில்ல இப்பொழுதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்பிஜியில் நம்மளோட கணிப்பு படி பார்த்திங்கன்னா இப்பொழுதுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் போயிட்டு இருக்குது எம்பிஜி. நம்ம ஒன்றும் அவ்வளோ இப்போ வெரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ விட்ராவலுமே பார்த்திங்கன்னா நேற்று போட்ட விட்ராவல் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு. நேற்று போட்ட விட்ராவல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று போட்ட விட்ராவல் முழுமையாகவே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எம்பிஎல்ஜி எதில் ஜாயின் பண்ணாலும் உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான். இந்த நிறைய பேர் இந்த காயின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் சொல்கிற பாருங்க, இந்த 2 காயின் இருக்கா, அந்த எக்ஸ்சேஞ்சுன்றது கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் 2 அப்படின்றத கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த 2 காயினுக்கான மதிப்பு 24 ரூபா. பாருங்கள், 24 ரூபா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகேவா? இந்த ஒரு காயினோட வேல்யூ பாருங்கள் 1 MP ஈக்குவல் டு 12 rupees அப்படின்னு போட்டிருக்காங்களா, அதுதான் மேட்ரு. வேறு ஒன்றுமே பெரிய மேட்ரு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு லாங் டைம் ஆப் கான்செப்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண தெரில, அது எப்படின்னு சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும் பாருங்கள், இது மாதிரி கொடுத்துருக்கேன். மறக்காமல் பேங்க் டீட்டெயில்ஸு, அது இல்லாமல் மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்மளோட இது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம கொடுக்கணும். பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அடுத்து நம்ம பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பண்ணுவோங்க. ஓகேவா? அடுத்து என்ன இப்போ சொல்கிறேன்னா, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ராடக்ட் எதுவும் நம்ம சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து என்ன சொல்ல வரேன்னா, நிறையா ஆப்பில் எல்லாருமே ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் போடுங்க, ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் போடுங்கன்னு சொல்லி எனக்கு சலிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் போடுங்க. ஏன்னா அமௌண்ட் வரும், நம்ம கைக்கு வந்தால் தான் கணக்கு. இந்த ஆப்பும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகிற அமௌண்ட்டுக்கு நானும் என்னோடய யூடியூப் சேனலில் 1% கூட பொறுப்பே இருக்காது. ஏன்னா இது அமௌண்ட் எல்லாமே ஒரு ஸ்கேமர் மாதிரி தான். இந்த எல்லாமே ஸ்கேம் தான். இந்த ஆப் எல்லாமே ஒரு ஸ்கேம் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணுறங்க, இது மக்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படின்றது ஒரு ரிவ்யூ தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டா, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பொறுமையாக தான் பண்ணணும். காசு அதிகமாக போடக்கூடாது. எதுலேயுமே காசு அதிகமாக நீங்கள் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு ஆப் போடும் போதும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட கீழே இருக்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கையும் நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அது இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே தரேன். எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே இது எம்பிஜி பொறுத்த வரைக்கும் ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்வேலிட் ஐடி யாரும் வைக்காதீங்க. நிறையா பேர் எம்பிஜியில் கொஞ்சம் இன்வேலிட் ஐடி இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்வேலிட் ஐடி கொஞ்சம் இருக்குது எம்பிஜியில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் மந்த்லி சேலரியும் இருக்குது, இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இது நம்ம பண்ணுறத முக்கால்வாசி இதில் மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. இதில் மட்டும் தான் கொடுக்கல. எதுலனா அந்த ஓஓடி ஜெட்டில் மட்டும் தான் நமக்கு மந்த்லி சேலரி கொடுக்கல, நம்ம பண்ணுற ஒரு 5 லாங் டைம் ஆப்லேயே. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்பிஜி கரெக்டான முறையில் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா வேணும், லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், நான் ப்ரைவேட்டாக உங்களுக்கு தரேன். உங்களுக்கு என்ன டவுட்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.